இந்த அருமையான மாலை பொழுதற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய 165வது அசன பண்டிகை, ஆலய பண்டிகை மற்றும் நம்முடைய புதுப்பிக்கப்பட்ட விரிவாக்கப்படுத்தப்பட்ட மகிமையான தேவனுடைய மாளிகையாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த மார்க் ஆலய மறுபிரதிஷ்டை, இவைகளினுடைய தொடர்பாக நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தேவனுடைய தாசர்களை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் கொண்டு வந்த அருமையான தேவனுடைய மனிதர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இது ஆண்டவர் கொடுத்த நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இருக்கின்றோம். கர்த்தர் எது நமக்கு தேவையோ அதை ஏற்ற வேளையிலே ஏற்ற அவருடைய பிள்ளைகளை கொண்டு நம்மோடு இடைபடுகிறார். அந்த வழியிலே இந்த நாளிலேயும் அருமை சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களை தேவன் நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருவேளை மிகவும் நெருக்கடியான ஷெட்யூல் அவர்களுக்கு இருந்தாலும் கூட நாளை தினத்திலே திறப்பின் வாசல் ஜெப கூடுகை உண்டு. ஆனாலும் இந்த நாளிலே அவர்கள் நேரம் ஒதுக்கி நம்முடைய மத்தியிலே வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய செய்தியை நமக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். அவர்கள் சம்மதித்து நம்முடைய மத்தியிலே ஏற்ற வேளையிலே வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு நம்முடைய சேகரத்தின் சார்பாக, குறிப்பாக மார்க் ஆலய திருச்சபையின் சார்பாக எங்கள் அனைவருடைய வாழ்த்தலையும் நன்றியை கூறிக்கொண்டு அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அருமையான அவருடைய தாசனை இன்னும் அநேகமாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி அவர்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குகின்ற இந்த பணியிலே ஆண்டவர் இன்னும் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. விவாக திறப்பின் வாசலுக்கு முந்தின நாள் நான் இங்கே கூட்டத்துக்கு போவதில்லை. இந்த பகல் முழுவதும் நாங்கள் ஆயத்த ஜபங்கள், நாளை தினத்திற்கான பல ஆயத்தங்களை செய்வோம். ஆனால் அன்பு சகோதரர் ராஜசேகர் அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பாகவே எங்கள் ஊரில் இது மாதிரி ஒரு பண்டிகை, அதில் ஒரு நாளாவது நீங்கள் செய்து கொடுக்க வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அவங்க ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கையும் எனக்கு தெரியும். அது நிமித்தமாக நான் ஜெபித்து இந்த இடத்திற்கு வரும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு கிருபை கொடுத்தார். அன்பு சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்திற்கு வந்தபோது போதகர் ஐயாவளோடு நான் பேசி கொண்டிருந்த போது ரொம்ப பழமையான ஒரு சபை, மிஷனரிகள் பணி செய்த ஒரு இடம், ரேனியஸ் மிஷனரி தியாகத்தோடு கூட பணி செய்த ஒரு இடம், அவள் கால் படிந்த ஒரு இடம். அதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைக்காக, அவருடைய தியாகமான ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மிஷனரிகள் வந்து அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவருடைய அன்பினால் ஏவப்பட்டு இந்த பகுதிக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை ருசிக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார்கள். இந்த சபையிலிருந்தும் ஞாயிற்றுக்கிழமை 24 மிஷனரிகளை பிரதிஷ்டை செய்வதாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். மிஷனரிகளை தாங்குகிற சபைகள் தான் பூரணப்பட்ட சபைகள். மிஷனரிகளை தாங்காத சபைகள் பூரணப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்க முடியாது. ஆகவே உங்களுடைய சபையின் மூலமாக மிஷனரிகளை தாங்கி நீங்கள் ஊழியங்களை புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணிகளை செய்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு பல்லவியை பாடி தெய்வ செய்திக்குள்ளே செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக 160 வருஷமாச்சாய 165 வருஷம் 165 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் உங்களை நேசித்து இந்த பகுதிக்கு மிஷனரிகளை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்தாரே, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதற்காக ஆண்டவரை துதிக்கணும். இங்கே வந்து மிஷனரிகளுக்காக
அவருடைய வாழ்க்கைக்காக அவரை துதிக்கணும். மிஷனரிமாருடைய குழந்தைகளுடைய கல்லறை கூட இங்கே இருக்கிறது. பெஸ்ட் ஐயர் அவர்கள் இந்த ஆலயத்தை முதலாவது கட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு அதை ரொம்ப அருமையாக புதுப்பித்து நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று மறுபிரதிஷ்டை செய்யப்பட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் யோவான் 10 அதிகாரம் 22, 23 வசனம் வாசிக்கும் போது, எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. அப்படி அந்த வசனம் சொல்லுகிறாரு. எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. இயேசு தேவாலயத்திலே சாலமோன் மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். பிரதிஷ்டை பண்டிகை நாளில் இயேசு தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்டியான் நகரத்திலே ஒரு பிரதிஷ்டை பண்டிகை வந்திருக்கிறது. இயேசு இந்த மைதானத்தில் இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் தேவனுடைய ஆலயத்திற்குள் மாத்திரமல்ல, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நாம் இயேசுவின் நாமத்தில் இங்கே கூடியிருக்கிறபடியால் இங்கும் அவர் நம் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மிஷனரிகளை அனுப்பி கொடுத்ததற்காக, இந்த ஆலயத்தை தியாகத்தோடு கட்டி கொடுத்த மிஷனரிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இன்றைக்கு அதை புதுப்பிக்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஆண்டவரை துதித்து முதலாவது ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். எல்லாம் வலதுகரம் உயர்த்தி வாய் திறந்து, கிறிஸ்டியான் நகர சபை மக்கள் வாய் திறந்து நன்றியோடு, இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கு நீர் அனுப்பி கொடுத்த மிஷனரிகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரத்தில் கண்களை மூடி ஜெபத்தோடு, ஆண்டவரே இந்த பட்டணத்திற்கு இந்த பகுதிக்கு நீர் அனுப்பி கொடுத்த மிஷனரிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர்கள் மூலமாய் சுவிசேஷம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, வெட்கப்படாதங்க, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. மிஷனரிகளை அனுப்பி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்த மிஷனரிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. 165 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளிச்சத்தை, சுவிசேஷத்தை எங்களுக்கு கொண்டு வந்த பரிசுத்தவான்களை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அந்த ஆலயத்தை புதுப்பித்து ஆண்டவரே, இது புது பொலிவுடன் நாங்கள் போய் அதை ஆராதிக்க செப்பனிட உதவி செய்த அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். மிஷனரிகளுக்காக உமக்கு நன்றி. அவருடைய தியாகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீதும் அன்பு கூர்ந்து தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த வசதிகளை எல்லாம் விட்டு தியாகத்தோடு வந்து இங்கே ஊழியம் செய்த அவருடைய தியாகத்தை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் இந்த இடத்திலே பட வைத்த அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே கட்டி எழுப்பின இந்த தேவாலயத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெஸ்ட் ஐயருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். அதை மறுபடியும் செப்பனிட்டு ஒரு புது பொலிவுடன் இந்த ஆலயத்தை மாற்றி அதிலே மகிழ்ச்சியோடு ஆராதிக்க இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த சபை மூலமாக இன்னும் ஏராளமான திருச்சபைகள் எழும்பும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் சுவிசேஷம் இங்கிருந்து ஏராளமான மக்களுக்கு எடுத்து செல்ல பயன்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்தின் மூலம் அனுப்புகிற மிஷனரிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. இந்த சபை மூலமாக அனுப்பப்படுகிற மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த சபை ஆசீர்வதித்து தேசம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கவர்களை பயன்படுத்தும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படி நின்ற வண்ணமாக ஒரு பல்லவியை பாடி ஜெபித்து தேவ செய்திக்குள்ளே செல்ல போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தத்தின் வல்லமை நினைத்து ஒரு பல்லவியை நாம் பாட போகிறோம். நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த மைதானத்திலே பிரசன்னமாகி இருக்கிறார்.
அவர் வாக்கு கொடுத்தபடி இயேசுவின் நாமத்தில் நாம் கூடினபடியால் இயேசு இந்த இடத்திலே பிரசன்னமாய் இருக்கிறார். ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை, சுகம், ஆசீர்வாதம். ஆகவே அந்த இயேசுடைய இரத்தத்தை நினைத்தவர்களாய் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு என்ற பல்லவியை நாம் கரம் தட்டி பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அப்படியே நாம் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தில் இயேசுவை நாம் நினைத்து ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே என்னை சந்தியும், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் என்று இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் பெயரை சொல்லி கொப்பிடுங்கள். இயேசு என்கிற பெயரை உங்களுடைய நாவினால் உச்சரிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். இயேசு இயேசு என்கிற பெயரை சொல்ல சொல்ல அவர்கள் மீது கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமை கடந்து வரும். யார் யார் அந்த நாமத்தை என்ற பெயரை சொல்லி கூப்பிடுவீர்களோ உங்கள் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் கடந்து வரும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை சந்தியும், இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று இயேசுவின் பெயரை சொல்லுங்கள். இப்பொழுது அந்த பெயரை சொல்லும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறாரு. உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இந்த மைதானம் எங்கிலும் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத சத்துருவின் சகல வல்லமைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த எல்லை முழுவதிலும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்படுவதாக. உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதங்களை செய்து மகிழ பண்ண வேண்டும் என்று இவர்கள் மீது உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது பலமாய் கடந்து வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை கடந்து வருகிற உம்முடைய அன்பிற்காக நான் உம்மை துதிக்கிறேன். பொல்லாத ஆவியின் சகல வல்லமைகளையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். தகப்பனே, தேவரீர் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கூடாதபடிக்கு பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள், நோய்களை பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் வெளியேறுவதாக. இந்த எல்லை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளுவதாக. கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்திற்காக ஒவ்வொருடைய இருதயமும் திறக்கப்படுவதாக. தகப்பனை நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய்
பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எனக்கன்பானவர்களே, இயேசு ஒரு ஓய்வு நாளில் தன்னுடைய வழக்கத்தின்படி ஒரு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறார். எருசலேமிலே தேவாலயம் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. இது என்ன ஜெப ஆலயம்? எனக்கன்பானவர்களே, வேத புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் எப்படி தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள், படிப்படியாக எப்படி இந்த காரியம் கடந்து வந்தது என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மனுஷர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது கர்த்தருடைய நாமத்தை ஜனங்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நம்மை சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு, இந்த உலகத்தை உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு என்று அவரை நாம் தொழுது ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் நீங்கள் வாசிக்கும் போது ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டவனை அழைத்த பிறகு ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி அதிலே பலிகளை செலுத்தி தேவனை தொழுது கொண்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அவர் பலிகளை செலுத்தி தேவனை தொழுது கொள்ளுகிற சமயம் கர்த்தர் இறங்கி வந்த அவரோடு பேசின சம்பவங்களையும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு வந்த சமயம் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அதற்காகவே இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று பார்வோனுக்கு முன்பாக மோசே போய் நிற்கும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கும்படி ஜனத்தை விடுதலை பண்ண வேண்டும் என்பதாய் சொல்லுகிறார். தேவனை ஆராதிக்கும்படிக்கு ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அது. அந்த நாளில் வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டு வந்த சமயம் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும்படி மோசேக்கு கட்டளையிடுகிறார். ஜனங்கள் என்னை வந்து தேடி வந்து என்னை ஆராதிக்கவும் என்னை தொழுது கொள்ளவும் என்னிடத்திலிருந்து பதிலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படி மோசே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குகிறார். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தருடைய பிரசன்ன மகிமை மேகமாக இந்த கூடாரத்திற்குள் இறங்குகிறார். கர்த்தருடைய மகிமை மேகமாக வந்து அந்த கூடாரத்தை முழுவதும் மூடிக்கொள்ளுகிறாரு. உள்ளே நுழையக்கூட முடியாத அளவிற்கு தேவனுடைய பிரசன்னம் இறங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறார். ஜனங்கள் அதை கண்டார்கள். அது தேவனுடைய பிரசன்னம், கர்த்தரே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி இருக்கிறார் என்பதை கண்டார்கள். ஜனங்கள் கர்த்தரை தேடும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்கு போனார்கள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து அவனோடு கூட பேசினார் என்பதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்குள் வந்த பிறகும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளேயே பல வருடங்கள் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்டு வந்தார்கள். தாவீதுக்குள் ஒரு ஆசை வந்தது. தேவனுக்கு என்று ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தில் மகிமைப்பட வேண்டும் என்ற எண்ணம். கர்த்தர் தன் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் அனுப்பி சொல்லுகிறார், அது சாலமோனை கொண்டு நான் நிறைவேற்றுவேன். நீ எனக்காக ஆலயம் கட்ட முடியாது, காரணம் நீ யுத்தங்களை செய்து அதிகமான இரத்தத்தை சிந்தி இருக்கிறபடியினால் நான் உன் மூலமாக அதை செய்ய முடியாது. சாலமோனை கொண்டு அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதன்படி சாலமோன் மூலமாக முதலாவது எருசலேமிலே பிரம்மாண்டமான தேவாலயம் கட்டப்பட்டது. உலகத்திலேயே உலக அதிசயங்களில் ஒன்றாக நினைக்கக்கூடிய அளவு மிக பிரம்மாண்டமான தேவாலயம். பொன்னினாலும் வெள்ளியினாலும் விலையேறப்பெற்ற கற்களினாலும் அந்த மாதிரி ஒரு தேவாலயம் உலகத்தில் ஒரு எங்கும் எழும்பினது இல்லை.
அவ்வளவு மகிமையாக அந்த ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சமயத்தில் ஜனங்கள் கர்த்தரை துதித்து ஒருமிக்க பாடி துதி செய்த பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்திற்குள் இறங்கிற்று. தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அந்த மகிமை நிரப்பினபடியினால் ஆசாரியர்கள் கூட உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு தேவனுடைய பிரசன்ன மகிமை இறங்கிற்று என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படி அந்த தேவாலயம் எருசலேமிலே கட்டப்பட்டது. அது இடிக்கப்பட்ட பொழுதும் மறுபடியும் சத்துருக்களால் இடிக்கப்பட்ட பிறகும் எஸ்ராவின் நாட்களில் நெகேமியாவின் காலத்தில் மறுபடியும் அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. மறுபடியும் அது இடிக்கப்பட்டு இயேசுவின் நாட்களில் ஏரோதுவினால் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஏரோது பெரிய ஒரு ஆலயத்தை சின்ன ஆலயமாக்கி விட்டான். சிறிதாக ஒரு ஆலயத்தை கட்டி அதில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக இயேசுவின் நாட்கள் இருந்தது. ஏரோது ராஜாவினால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் கிறிஸ்துவுக்கு பின் 70 அதுவும் இடிக்கப்பட்டு முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. எருசலேமில் அந்த தேவாலயம் இருந்த சமயத்தில் தான் இயேசு இந்த உலகத்தில் உலாவினார். அவர் தேவாலயத்திற்கு வந்து அவர் செய்த ஊழியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அங்கே பண்ணின பிரசங்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறார். பண்டிகையின் அந்த பிரதிஷ்டை பண்டிகை நாட்களிலும் எருசலேம் தேவாலயத்தில் வந்து சாலமோன் மண்டபத்தில் அவர் உலாவிக் கொண்டிருந்ததையும் ஜனங்களோடு பேசினதையும் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவாலயத்தை கள்ளர் குகை ஆக்கினபடியினால் அவர் கோபத்தோடு எழும்பி தேவாலயத்தை சுத்திகரித்ததையும் அங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். எருசலேமில் மட்டும்தான் தேவாலயம் இருந்தது. மற்ற இடங்களில் எல்லாம் ஜெப ஆலயங்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறார். இயேசு போற இடமெல்லாம் நேசரத்திலே, கப்பர்நகூமிலே, பல பட்டணங்களில் சினகாக் என்று சொல்லக்கூடிய ஜெப ஆலயங்கள் தான் அங்கு இருந்தது. அங்கே வேத வசனங்கள் வாசிக்கப்படும், வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படும். அங்கும் அந்த மத தலைவர்கள் இருந்தார்கள். ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும் தொழுது கொள்ளவும் ஜெபாலயத்திற்கு வருவார்கள். பலி செலுத்துவதற்கும் முக்கியமான பண்டிகை நாட்களுக்கும் அவள் எருசலேமில் தேவாலயத்தில் போய்தான் கர்த்தரை தொழுது கொண்டு வந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறார். இந்த ஜெப ஆலயங்களில் இயேசு ஓய்வு நாள் தோறும் இந்த ஜெப ஆலயங்களுக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணினார் என்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பலிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு சபைகள் உலகமெங்கும் தோன்ற ஆரம்பித்த பிறகு வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், சபைகள் என்றுதான் சொல்லப்படுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைகள் என்பதாக. அதன் பிறகு ஆலயங்கள் ஊராய் கட்டினார்கள் என்று சொல்லப்படவில்லை. சபைகள் எழும்பினது, சபைகள் கர்த்தரை ஆராதித்தது. ஆகவேதான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணும்போது, மனிதன் கையினால் கட்டின ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவது இல்லை என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். வேத வசனத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஏன் இந்த பிரம்மாண்டமான தேவாலயம் இங்கே கட்டப்பட்டு இருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, தேவன் அங்கே வாசம் பண்ணுவது இல்லை, அங்கே குடியிருப்பது இல்லை என்பதாகத்தான் குறிப்பிடுகிறார். ஆனால் தேவாலயத்தில் கர்த்தர் கடந்து வருவார். ஜனங்கள் கூடி வரும் பொழுது, ஆராதிக்க கூடி வரும் பொழுது தேவன் அந்த தேவாலயத்திற்குள் கடந்து வருவார். ஆகவே அந்த வந்து ஜனங்கள் ஆராதிப்பதை அவர் ஏற்றுக்கொண்டு ஜனங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். ஆகவே இந்த நாட்களில் இந்த கிறிஸ்டியா நகரம், இந்த சபை, அது கூடி வருவதற்காக கட்டப்பட்ட இந்த ஆலயம், மிஷனரிகளால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் மறுபடியுமாய் புதுப்பிக்கப்பட்டு ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நாளில் ஆண்டவருடைய பாதபடியில் நாம் கூடி வந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுதும் ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லும் பொழுது 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய வீடு என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். முதலாவது அவர் சொல்லுகிறார், ஆலயம் என்னுடைய வீடு, இட் இஸ் மை ஹவுஸ் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்படி அர்த்தம் தேவனை தரிசிக்கிற ஒரு இடம் என்பதாக நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாக்கோபு வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்த சமயம், இரவு நேரம், ஒரு வனாந்தரத்தில் அவன் தன்னுடைய ஒரு தலைக்கு ஒரு கல்லை வைத்து படுத்திருக்கிறார்.
இரவு நேரம் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். வானத்திற்கு பூமிக்கு நடுவாக ஏணி வைக்கப்பட்டிருப்பதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறார். உயர தேவன் நிற்கிறதை, கர்த்தர் நின்று அவரோடு பேசுகிற காட்சியை பார்க்கிறார். காலை எழுந்து பார்த்தால் இது ஒரு வனாந்தரம், காட்டு பகுதி, ஆள் நடமாட்டம் இல்லாத வனாந்தரமாக இருக்கிறது என்று நான் எண்ணினேன். இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல. தேவன் இந்த இடத்தில் என்னை சந்தித்தாரே என்று அவன் தேவனுடைய வீடு என்றதற்கு பெயர் சூட்டி மகிழ்ந்ததை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு தேவனை தரிசிக்கிற ஒரு இடம். தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வரும் பொழுதெல்லாம் தேவனை தரிசிக்கிறோம், தேவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு எண்ணத்தோடு நாம் தேவனுடைய ஆலயத்தில் வர வேண்டும். வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுலப்போஸ்தலன் எருசலேம் தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவ தரிசனம் அடைந்து கர்த்தரை தரிசித்தார் என்பதாக தன் அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறதை வாசிக்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசித்து பாருங்கள். ஏசாயா தேவாலயத்திற்கு வந்த பொழுது கர்த்தர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதையும் தேவனுடைய ஆலயம் அஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறதையும் அவர் பார்க்கிறார். கர்த்தர் அங்கே வீற்றிருக்கிறதை பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் பண்ணுவதற்கு எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்குள் நாம் வருகிறோமோ அங்கே ஆண்டவர் பிரசன்னமாகி ஜெபத்தை கேட்கிறார், அவர் பதில் கொடுக்கிறார். ஆகவே தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது தேவனை நான் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வர வேண்டும். வேறு தவறான ஒரு சொந்த காரியமாக எண்ணிக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள் வரக்கூடாது. அது தேவனுடைய வீடாயிருக்கிறது. 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒரு ஜெப வீடு, இட்ஸ் a house of prayer. இந்த ஆலயம் என்னதென்று கேட்டால் ஜெப வீடு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறார். இது தேவனுடைய வீடு, ஜெப வீடு, ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். இயேசு கிறிஸ்துவும் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்து சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் கள்ளர் கொகை ஆக்கிவிட்டீர்களே என்று மார்க் 11:17 ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு ஜெப வீடு. அது யாருக்குரிய ஜெப வீடு? இது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான ஆலயம் அல்ல. வேதத்தில் நீங்கள் கவனமாய் வாசித்தால் இது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான ஆலயம் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது. எந்த ஒரு தேவாலயமானாலும் எந்த ஒரு சபை கட்டிடமானாலும் அது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது என்று மட்டும் சொல்ல முடியாது. என்றால் வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களுக்கும் இது ஜெப வீடு, எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. எந்த மதத்தை சார்ந்தவர்களும் என் ஆலயத்திற்குள் வரலாம், அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம், அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். இந்த ஆலயத்தில் வந்து இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடுகிறவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவளாய் இருந்தாலும் எந்த குடும்பத்தை சார்ந்தவளாய் இருந்தாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டவர்களுக்கு பதில் தருவார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களுக்கும் இது ஜெப வீடு என்பதாக. ஆகவே இது எங்க ஊருக்கு தான் சொந்தம், எங்க குடும்பத்துக்கு தான் சொந்தம், இது எங்களுக்கு சொந்தம் என்று ஒருவரும் உரிமை பாராட்ட முடியாது. இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. யார் வேண்டுமானாலும் வந்து ஆண்டவரை நோக்கி அங்கே விண்ணப்பம் பண்ணலாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. ஆகவே இந்த ஜெப வீடு ஜெபத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே தான் வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பேதுருவும் யோவானும் ஜெப வேளையில் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஜெப வேளையில் அவர்கள் போனார்கள், ஆராதனை நேரத்தில் போனார்கள் என்று சொல்லப்படவில்லை, ஆராதிப்பதற்காக போனார்கள் என்று சொல்லப்படவில்லை. அது பிரேயர் டைம், ஜெப நேரத்தில் அவர்கள் போனார்கள். எதற்காக? ஜெபம் பண்ணுவதற்காக. பொதுவாக நாம் ஆலயத்தை எப்பொழுது தேடுகிறோம்? ஆராதனை நேரம், முதல் மணி, 2வது மணி, 3வது மணி, அதுக்குள்ளாக ஆலயத்திற்கு வர வேண்டும், ஆராதனை நடக்கும் என்று அதற்கு வருகிறோம். ஆனால் ஜெபத்திற்காக எத்தனை பேர் ஆலயத்தை பயன்படுத்துகிறோம்? இது ஜெப வீடு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே.
வந்து ஜெபிப்பதற்காக எத்தனை பேர் நாம் ஆலயத்தை பயன்படுத்துகிறோம்? ஆராதனை நேரத்தில் வந்து மாத்திரம் ஆராதனையில பங்கு பெற்றுவிட்டு போகிறோம். இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயம் எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜனங்கள் வந்து அங்கே வந்து ஜெபிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் இந்த ஆலயங்களை எழுப்பி இருக்கிறார். ஆகவேதான் ஜெப ஆலயம் என்பதாக வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இந்த ஆலயம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கிறபடியால் இதை எல்லாரும் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்பை நாம் உண்டாக்கி கொடுக்க வேண்டியது அவசியம். யார் வேண்டுமானாலும் அன்று ஜெபிக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அன்று ஜெபம் பண்ணலாம் என்று. ஆகவே அது ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். நாம் ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவன் அதை கேட்கிறார். தேவாலயத்தில் இருந்து அந்த ஜெப சத்தம் எழும்பும் பொழுது தேவன் அதை கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். வேதத்தில் அப்படி அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அந்நாள் வந்து ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆயக்காரன் வந்து தன் பாவத்திற்காக மன்னிப்புக்காக வேண்டுதல் செய்தான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. இப்படி பல சந்தர்ப்பங்களை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் நாம் கூடி வரும் பொழுது ஜெபம் பண்ண வேண்டும். யாரோ ஜெபம் பண்ணுவார்கள், நான் போய் ஒரு காணிக்கை போட்டுட்டு வருகிறேன், அந்த எண்ணத்தோடு வரக்கூடாது. நான் போய் ஜெபம் பண்ண வேண்டும். அது ஒரு ஜெப வீடு. என் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் அங்கே கடந்து வருவார். என் வேண்டுதலை கேட்டு எனக்கு பதில் தருவார். அந்த விசுவாசத்தோடு தான் தேவனுடைய ஆலயத்திற்குள் வர வேண்டும். அதற்குத்தான் கர்த்தருடைய ஆலயம். ஆகவேதான் அது ஜெப வீடு என்பதாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெப வீட்டில் கர்த்தர் பிரசன்னமாகிறார். ஜெப வீட்டில் தேவ பிள்ளைகள் கூடி வரும் பொழுது ஆண்டவர் பிரசன்னமாகிறார். எல்லாரும் வெளியே போய் ஆலயத்தை மூடிவிட்டால் ஆலயத்திற்குள் இயேசு இருப்பதில்லை. மனிதர்கள் இல்லாத இடத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவது இல்லை. அதைத்தான் ஸ்தேவான் குறிப்பிடுகிறார். மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவது இல்லை என்றால் அர்த்தம் அதுதான். எப்பொழுது அந்த ஆலயம் திறக்கப்பட்டு ஜெபம் பண்ணுவதற்கு 2 பேர் உள்ளே நுழைகிறார்களோ அங்கே ஆண்டவர் பிரசன்னமாகி விடுவார். அங்கே ஆண்டவர் கடந்து வருவார். அவரை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே வாரு, நாங்கள் எல்லாம் கூடி வந்து விட்டோம், கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு வாக்கு கொடுத்து விட்டார். எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன். அவர்கள் கூப்பிட்டால் வருவேன் என்று சொல்லவில்லை, நான் அங்கு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய வாக்கு தத்தம். தேவனுடைய ஆலயத்திற்குள் தேவ பிள்ளைகள் நுழையும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. அவர் இங்கே கடந்து வருகிறார். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு ஆராதனைக்கு வருகிறவர்கள் தேவ பிரசன்னத்தை உணருவார்கள், கர்த்தரை தரிசிப்பார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள். அவர்கள்தான் ஆலயத்தில் இந்த மகிழ்ச்சியை உண்மையாக அனுபவிக்கிறவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலும் இப்படிப்பட்ட அந்த ஜெப ஆலயம் ஒன்றில் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது நடந்த ஒரு சம்பவம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஜெப ஆலயம். அந்த ஜெப ஆலயத்தில் இயேசு ஒரு ஓய்வு நாளில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு அங்க போனபடியினால் அவரை பிரசங்கம் பண்ண அனுமதித்தார்கள். அப்பொழுது ஒரு காரியம் நடைபெறுகிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த ஜெப ஆலயம், இப்படிப்பட்ட ஒரு ஆலயம், ஜனங்கள் ஆராதனைக்காக கூடி வந்த சமயம் நடைபெற்ற ஒரு சம்பவம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட சற்றேனு நிமிர முடியாத கூனியாக இருந்த ஒரு பெண் அந்த ஆலயத்திற்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறாள். ஜனக்கூட்டத்திற்குள் அவள் அமர்ந்திருந்தாள். இயேசு அவளை கண்டார். வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த பெண்ணை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவளை தொட்டு நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவளுக்கு விடுதலை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கட்டப்பட்டிருந்த ஒரு பெண், 16ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தானே, 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்தானே. ஆலயத்திற்கு வருகிற பெண் தான், ஆண்டவரை ஆராதிக்க தாகத்தோடு வந்து கொண்டிருந்த பெண் தான். ஆனால் 18 வருஷம் சாத்தானால் அவள் கட்டப்பட்டிருந்தாள் என்று இயேசு சொல்லுகிறார். அவள் கட்டப்பட்டிருப்பது அவளுக்கு தெரியவில்லை. அவளே அந்த அடிமதனத்தில் இருப்பது அவளுக்கு தெரியவில்லை. என் முதுகு கூன் விழுந்திருக்கிறது, ஒரு வியாதி என்னை தாக்கி இருக்கிறது,
அப்படித்தான் அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். மற்றவளும் அப்படித்தான் எண்ணி இருக்க கூடும். அவளுடைய முதுகு வளைந்திருக்கிறது, கோன் விழுந்து விட்டது, அவ்வளவுதான் என்று எண்ணினார்கள். அதற்கான காரணம் ஒருவருக்கும் தெரியவில்லை. ஆனால் இயேசு கண்டுபிடித்தார். சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான். 18 வருஷம் அவளை வேதனையில் வைத்திருக்கிறான். அவளை முடக்கி வைத்திருக்கிறான். நிமிர்ந்து நடக்க முடியாதபடி கோன் விழுந்த நிலைமையில் வேதனையில் அவளை கஷ்டப்பட வைத்துக் கொண்டிருக்கிறான். இயேசு மாத்திரம் அதை அறிந்து அவளுக்கு ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்தார். நீங்கள் கட்டப்பட்டிருப்பது உங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் யோசித்து வேத வசனத்தில் வெளிச்சத்தில் தியானிக்கும் பொழுதுதான் நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு என்ன விதமான கட்டுகளோடு இருந்தாலும் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். 18 வருஷம் கட்டப்பட்டிருந்த அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான விடுதலையை கொடுத்தார். அதெல்லாம் அன்றைக்கு நடந்தது. இன்னைக்கு எப்படி நடக்கும் என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் மாநிலத்திற்கு ஆதிவாசி மக்கள் மத்தியில் மிஷனரிகள் பணி செய்கிற இடத்திற்கு நான் ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கிருந்து மத்திய பிரதேசம், அந்த குஜராத்தின் பார்டரை தாண்டி மத்திய பிரதேசத்தின் எல்லைக்குள் ஒரு கிராமத்தில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. அங்கே போய் ஊழியத்தை நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்னார்கள். அது கள்ளர்கள் நிறைந்த பகுதி. அந்த கிராம மக்களை திருடர்கள் நிறைந்த திருட்டு தொழிலை செய்யக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்று அழைத்து போனார்கள். அங்கே ஒரு வயல் வெளியிலே தான் ஒரு பந்தல் அமைக்கப்பட்டு கூட்டம் பகல் நேரத்தில் நடைபெற்றது. நான் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கித்த போது அந்த மிஷனரி தேவதாஸ் அவர்கள் இப்பொழுது பிஷப்பாய் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய செய்தியை அந்த பீலி மொழியிலே மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்கள். பிரசங்கம் முடிந்தது, ஜப நேரம் வந்தது. அந்த ஜபத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்த சமயம் ஒரு சில நிமிட நேரமாக இருக்கும். திடீரென்று ஜனங்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு உண்டாயிற்று. நான் என்னோடு கூட ஜெபிக்காதபடி சலசலப்பாய் பேசுவதும் சத்தமிடுவதும் கூச்சலிடுகிற சத்தம் கேட்டது. என்ன ஜபத்தில் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது என்று நான் ஜபத்தை நிறுத்திவிட்டு கண்களை திறந்து பார்த்தேன். யாரும் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பதாய் தெரியவில்லை. கண்ணை திறந்து முன்னாலே நிற்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறார்கள். நான் அப்பொழுதுதான் கவனித்தால் மேடைக்கு அருகில ஒரு சகோதரி இங்கிருந்து அங்கு ஓடுறாங்க, அங்கிருந்து இங்கு ஓடுகிறார்கள், இங்கிருந்து அங்கு ஓடுகிறார்கள். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க, கூச்சலிடுகிறார்கள். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நான் அந்த மிஷனரி சகோதரரை பார்த்து இங்க என்ன நடக்கிறது என்பதாய் கேட்டேன். அவள் சொன்னாங்க, பிரதர், இந்த சகோதரி பல வருஷமாய் கூனியாக இருந்தவள், நிமிர்ந்து நடக்க முடியாது. இந்த ஊருக்கெல்லாம் தெரியும் இவள் கூனியாக இருப்பது. பல வருஷம் குனிந்து முதுகெல்லாம் வளைந்து அப்படித்தான் நடக்க முடியும். ஆனால் இப்பொழுது இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் தொட்டு விட்டார். அவள் கூன் மாறி நிமிர்ந்து விட்டாள். அதனால முதல் நிமிர்ந்ததுனால சந்தோஷத்தில் அங்கு ஓடுகிறாள், இங்கு ஓடுகிறாள். இதை பார்த்த மக்கள் சந்தோஷத்துல கரந்தட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள் என்பதாக. பல வருஷமாய் கூனியாயிருந்த ஒரு பெண் ஆண்டவர் பாருங்கள் அற்புதமாய் தொட்டு குணமாக்கினார். அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் அவர் விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கும் அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். அடிமைத்தனத்தை விடுதலை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு அடிமைத்தனம் சாத்தான் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். ஒருவேளை பாவம், பாவ பழக்கம் அதற்கு உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். அநேகருக்கு அது அடிமைத்தனம் என்று தெரிவது இல்லை. எனக்கு கொஞ்சம் கோபம் வருது, அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது, அவ்வளவுதான். ஏதோ வாரத்துல ஒரு நாள் கொஞ்சம் நான் குடித்து கொள்ளுவேன். யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே குடிச்சிட்டு வீட்டிலேயே நான் படுத்துக் கொள்ளுவேன், அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அது பாவ அடிமைத்தனம் என்று தெரியாதபடிக்கு சாதாரணமாக எண்ணிக்கொண்டு பக்தியோடு ஆலயத்திற்கு வந்து தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த பெண் சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாள். அவளுக்கு அது தெரியவில்லை. கர்த்தரை ஆராதிக்க வந்து பக்தியோடு கூட தேவாலய ஜபாலயத்தில் அமர்ந்திருக்கிறாள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு பாவம், பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், மதுபான பழக்கம், ஏதோ ஒரு தவறான நண்பர்கள்,
ஏதோ ஒரு பாவ காரியம் உங்களுக்குள் இருக்கிறதா? உலக மக்களுக்குள்ளே காணப்படுகிறது தான் எனக்குள்ளும் காணப்படுகிறது என்று உங்களையே நீங்கள் திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள். சாத்தான் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அந்த பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. பிசாசு அந்த பாவத்தின் கட்டுக்குள்ள உங்களை அடிமையாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, 18 வருஷம் இந்த பெண் அந்த வேதனையில் இருந்தாள். அவளுக்கே தெரியவில்லை. அவள் தனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கவும் இல்லை. ஆண்டவர் அவள் மேல மனதுருகி அவளை அழைத்து அற்புதமாய் விடுதலை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஆண்டவர் உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பக்தி உள்ளவர்கள் தான், ஆலயத்திற்கு வருகிறவர்கள் தான், ஆண்டவரை பக்தியோடு கூட நானும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு பாவ சுபாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். அது உங்களுடைய எரிச்சலும் கோபமுமாய் இருக்கலாம், உங்களுடைய பெருமையாய் இருக்கலாம். என்னுடைய குடும்பம் என்ன, என் கோத்தரம் என்ன, என் பணம் என்ன என்கிற பெருமை சிந்தை உங்களுக்குள் இருக்கலாம். ஒரு பெருமையின் ஆவி உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். ஒரு எரிச்சலின் ஆவி உங்களை கட்டி வைத்திருக்கலாம். ஒரு கோபத்தின் ஆவியினால் கட்டுண்டு உங்களுடைய குடும்ப சமாதானமே அதனாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் பக்தி உள்ளவர்கள் நல்லது, ஆலயத்திற்கு வருகிறவர்கள் நல்லது, ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுக்கிறவர்கள் நல்லது. ஆனால் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் கட்டுண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஆகவே தான் ஆண்டவர் இந்த இடத்தில் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியத்திற்கு நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபை ஊழியர் அவர்கள் சொன்னார்கள், ஐயா, எங்க ஊர்ல சபையில முக்கியமான ஒருவர் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். அந்த வயதான தகப்பனாரால கூட்டத்திற்கு நடந்து வர முடியவில்லை. அவர் வீட்டில் போய் அவருடைய சுகத்துக்காக ஒரு ஜெபம் பண்ண முடியுமா என்பதா கேட்டார்கள். சரி, நடந்து வர முடியாத ஒரு வயதானவர், நான் போய் ஜெபம் பண்ணலாம், நான் உங்களோடு வருகிறேன் என்று சொன்ன போது அவர் என்னை அழைத்து கொண்டு போனார். அந்த வீட்டிற்கு போன போது அவர் கஷ்டப்பட்டு அவரை படுக்கையில தூக்கி அந்த குடும்பத்தார் உட்கார வைத்தார்கள். படுத்திருந்த அவர் எழுந்து உட்கார்ந்தார். நான் அவரை பார்த்தபோது, ஆண்டவரை, நான் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை வாசிக்கும்படி சொன்னார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசித்தேன். திமிர்வாத வியாதியினால் பாதிக்கப்பட்டு வந்த மனுஷனை பார்த்து இயேசு சொல்கிறார், மகனே, திடன்குள் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று. நான் அதை வாசித்து முடித்தேன். வாசித்து முடித்துவிட்டு நான் கேட்டேன், ஐயா, இயேசு என்றைக்காவது உங்களை பார்த்தபடி சொல்லி இருக்கிறாரா? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என் ஆண்டவர் என்றைக்காவது சொல்லி இருக்கிறாரா என்பதாக நான் கேட்டேன். உடனே ஒரு வார்த்தை சொன்னார், நான் பாவம்லாம் ஒண்ணு செய்யல ஐயா, ஏதோ நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் ஆலயத்துக்கு போவேன், பக்தியாய் இருப்பேன், யாருடைய தொந்தரவுக்கு நான் போக மாட்டேன் என்பதாய் சொன்னார். வாய் நிறைய வெத்தலை போட்டு அப்படியே துப்பிக்கொண்டே இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தார். நான் பார்த்தேன், நான் பாவமே செய்யலன்னு சொல்றாரு, இவருக்கு நான் அடுத்து என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே, அடுத்து நான் என்ன சொல்ல முடியும் என்பதாய் நான் யோசித்தேன். ஆவியானவர் சொன்னார், மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் நீ வாசித்து காண்பி என்பதாய். நான் வேதத்தை திறந்து வாசித்தேன். மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், சண்டைகள், பெருமைகள், மதிகேடுகள் புறப்பட்டு வரும். இவைகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். அது இயேசு சொன்ன வார்த்தை. நான் வாசித்து முடித்த, ஐயா, இதில் எழுதப்பட்ட ஒரு பாவம் கூட நீங்கள் செய்தது இல்லையா என்பதாய் கேட்டேன். உடனே சொன்னார், ஐயா, இந்த பாவம்லாம் என்கிட்ட இருக்குது ஐயா, இந்த பாவ சுபாவம் எல்லாம் இருக்கிறது. அப்படினால் உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். வெறும் பக்தியாயிருந்து பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட, மன்னிக்கப்பட்ட, விடுதலை பெற்ற அனுபவம் பெற வேண்டும் என்று சொன்னபோது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு தன் பாவத்தை உண்மையாய் அறிக்கையிட்டு ஒரு பெரிய விடுதலை அவர் பெற்றுக்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கே தெரியாது நீங்கள் அடிமதனத்தில் இருக்கிறீர்கள்.
இன்னும் ரட்சிக்கப்படாதபடி, பாவத்தை விட்டு மனம் திரும்பாதபடி, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிச்சயம் இல்லாதபடி இருந்தால் யூ ஆர் அண்டர் த பாண்டேஜ். ஒரு அடிமைத்தனம் உங்களுக்குள் இருக்கிறது. பெருமை உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம், எரிச்சல் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம், புறங்கூறுகிற பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். பாவம் என்று தெரிந்தும் உங்களால் விட முடியாத ஒரு அடிமைத்தனம் சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கிறான். ஏனென்றால் 1 யோவான் 3:8 இயேசு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறாரு, பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆகவேதான் நீதிமொழிகள் 5:22 சொல்லுகிறது, பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டிவிடும். பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, அது கயிற்றை போல கட்டிவிடுமா. காரணம், ஒரு அசுத்த ஆவி பிசாசு அதன் மூலமாய் கிரியை செய்து மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான். ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களால் விட முடியாதிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அதற்குத்தான் ஆண்டவர் இயேசு இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை நாளிலே உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அந்த ஜபாலயத்திற்குள் ஒரு பெண் இருந்தாள், பக்தி உள்ள ஒரு பெண் தான், ஆராதிக்க வந்த ஒரு பெண் தான். ஆனால் கட்டப்பட்டிருந்தவள், சாத்தானின் பிடியிலே சிக்கியிருந்தவள் என்று இயேசுவை சொல்லுகிறதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், வெளியே பக்தியை பார்த்து ஏமாந்து போகிற தேவன் அல்ல. நான் இந்து குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் என்னை குணமாக்கின அற்புதம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சென்னையில் பாடியில் நாங்கள் அப்பொழுது இருந்தோம். என் தகப்பனார் அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். பாடியில் இருக்கிற சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு நான் சென்று வந்தேன். 3 வருஷம் பக்தி உள்ள கிறிஸ்தவன். நெடுமுழங்காலில் நின்று ஜெபம் செய்வேன். ஆலயத்தை அலங்காரம் பண்ணுவது, ஆலயத்தை சுத்தி பெருக்கி சுத்தம் பண்ணுவது, பாய் போடுவது, ஆல்டர் அரேஞ்ச் பண்ணுவது, எல்லா ஊழியத்தையும் பயபக்தியோடு செய்தேன். 1ஆம் பாட 2ஆம் பாட வாசிக்க சொன்னா 10 முறை வாஸ்து ஜெபம் பண்ணி பக்தியோடு போய் வாசிப்பேன். அப்படி பயபக்தியாய் நடந்தவன், அப்படி தேவனுடைய ஊழியத்தில் எல்லாம் பங்கு பெற்றவன். 3 வருஷம் கழிந்தது. ஆண்டு வெளியில் அந்த சபை மக்கள் சொன்னார்கள், பாருங்கள், இந்த வாலிபன் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன் எவ்வளவு பக்தியாயிருக்கிறான் என்று. நெடுமுழங்காலில் நின்றுதான் வேதம் வாசிப்பது, எல்லாமே ஜெபம் பண்ணுவது, எல்லாம் இருந்தது. மனிதன் முகத்தை பார்க்கிறான். என் வெளி பக்தியை தான் சபை மக்கள் பார்த்தார்கள், கர்த்தரோ என் இருதயத்தை பார்த்தார். 3 வருடம் கழித்தது. ஆண்டவர் சொன்னார், நீ இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது. இந்த பக்தி எல்லாம் பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போகாது. மனம் திரும்ப வேண்டும், பாவத்தின் வல்லமிலிருந்து விடுபட வேண்டும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்தேன்? ஒரு பீடி பிடிச்சு கூட நான் பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி பழக்கமே கிடையாது, மதுபானம் குடிக்கிற பழக்கம் கிடையாது. நான் என்ன பாவம் செய்தேன்? நாம் நினைக்கிறோம் மதுபானம் அருந்துவதும் விபச்சாரம் செய்வதும் கொலை கொள்ளை அடிப்பதும் தான் பாவம் என்பதாய். ஆண்டவரை இருதயத்தை எனக்கு காண்பித்தார். என் இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், பாவ சிந்தைகள், பெருமைகள், கோபங்கள், எரிச்சைகள், இச்சைகளை ஆண்டவர் காண்பித்தார். ஆண்டவரே, நான் பாவி என்று தேவ சமூகத்தில் கதறினேன். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். அவருடைய ரத்தம் என்னை கழுவினது, பாவத்தின் வல்லமிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். 3 வருஷம் பக்தி உள்ளவன் தான், ஆலயத்திலே முதன்மையாக நிற்கிறவன் தான், ஆலயத்தை பெருக்கி சுத்தம் பண்ணி எல்லா ஊழியத்தை செய்கிறவன் தான். ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் போக முடியாது, மனம் திரும்ப வேண்டும், விடுதலை பெற வேண்டும். நீங்கள் பக்தி உள்ளவர்கள் தான் மிஷனரி ஊழியத்திற்கு காணிக்கை கொடுக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்களா? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? உங்களுக்குள்ள இந்த ரட்சிப்பின் நிச்சயமும் சந்தோஷம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் இந்த பிரதிஷ்டை நாளில் இயேசு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை முதலாவது பிரதிஷ்டை பண்ண வேண்டும். மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவது இல்லை. அவர் பிரசன்னமாகி ஆசீர்வதிப்பார். ஆனால் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் எது தெரியுமா? உங்களுடைய சரீரம். வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய சரீரம் தான் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம்.
24 மணி நேரமும் அவர் வாசம் பண்ணக்கூடிய இடம் நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தில் நமக்குள் வந்தவர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே நீங்கள் தான் அவருடைய ஆலயம். உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணாதபடி மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி பிரயோஜனம் இல்லை. உங்களை முதலாவது பிரதிஷ்டை பண்ண வேண்டும். முதலாவது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுக்க வேண்டும். முதலாவது உங்களை ஆண்டவருடைய சரீரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு நீங்கள் ஆலயத்திற்குள்ளே போனால் மகிழ்ச்சியோடு பாடலாம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேன். என் ராஜாவை இந்த ஆலயத்தில் நான் தரிசிப்பேன். என் தேவனை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆராதனைக்குள்ளே செல்ல முடியும். இல்லாவிட்டால் வழக்கத்தின்படி ஏதோ 2 மணி நேரத்தில் முடியுமா, அரை மணி நேரத்தில் முடியுமா, ஏன் இந்த பிரசங்க இந்த ஐயரு கூட 2 அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விரக்தியோடு நீங்கள் ஆலயத்தை விட்டு வெளியே வருவீர்கள். ஆலயம் என்பது தேவனை தரிசிக்கிற ஒரு இடம், தேவனுக்குள்ளே மகிழுகிற இடம். யார் மகிழ முடியும்? யாருக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரோ, யார் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார்களோ, யார் தங்களை பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் கலிகூற முடியும், அவர்கள் தான் மகிழ முடியும். நீங்கள் பண்டிகை ஆராதனைக்கு வரும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதுவும் எனக்குள் இல்லை, இந்த மகிழ்ச்சியோடு உங்களால் இந்த ஆராதனைக்குள்ளே வர முடியுமா என்று யோசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் நாளை காலை ஆராதனைக்குள்ளாக இந்த இரவு நேரத்தில் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயம் நம்முடைய சரீரம். அவர் வந்து மகிழ்ச்சியோடு வாசம் பண்ணக்கூடிய இடம் மனிதனுடைய இருதயம். உங்க இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா? நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரா என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே பக்தி இருக்கிறது நல்லது, ஆண்டவர் மேல் அன்பு இருக்கிறது நல்லது, ஆண்டவர் மேல் விசுவாசம் இருக்கிறது நல்லது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிரம்மாண்டமாய் செய்கிறீர்கள் நல்லது. அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா? அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை ஒரு பெரிய மகிழ்ச்சி. இல்லாவிட்டால் இன்றைக்கு இரவு முதலாவது உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு நாளைக்கு ஆராதனையில பங்கு பெறுங்க. ஆராதனை வித்தியாசமாய் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு மகிழ்ச்சியும் களிகூறுதலும் சந்தோஷமும் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அல்லது வழக்கத்தின்படி போய் உட்கார்ந்துட்டு ஒரு காணிக்கை போட்டுட்டு நீங்கள் வருவீர்கள், அவ்வளவுதான். உங்கள் பெருமையை காண்பிக்கிற இடமல்ல தேவாலயம், தேவனை தரிசிக்கிற இடம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் காணிக்கைப்பட்டியின் முன்பாக உட்கார்ந்து காணிக்கை போடுவதை கவனித்துக் கொண்டிருந்தார். சில பணக்காரங்க வந்தாங்க, பரிசை திறந்தாங்க, நான் நிறைய கொடுக்கிறேன், அள்ளி அள்ளி போட்டாங்க. இயேசு பார்த்து கொண்டே இருந்தார். அந்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவே இல்லை தெரியுமா? அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படவே இல்லை தெரியுமா? இவங்க பெருமைக்காக காணிக்கை கொடுக்கிறாங்க, தங்களுக்கு உள்ளதில் அள்ளி அள்ளி போடுகிறார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை வந்தாள், தனக்குள்ள கடைசி 2 காசை போட்டாள். அவருக்கு சந்தோஷம். நீ வேதத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் தன் சீஷைகளை கூப்பிட, பேதுரு, யோவான் ஓடி வாங்க, ஓடி வாங்க. என்ன ஆண்டவர் சந்தோஷமாய் கூப்பிடுகிறார். காணிக்கை போடுறத பாருங்க. இந்த ஏழை விதவை தான் எல்லாரை விட அதிகமாய் போட்டாள். மற்றவங்க எல்லாம் தங்களை பெருமையிலிருந்து போட்டார்கள். இவளோ தன் ஜீவனுக்கு உண்டான ஆண்டவர் மேல அன்பினாலே கொடுத்தாள். ஆராதனைக்கு வரும்போது, காணிக்கை கொடுக்கும் போது, தேவனுக்கு அந்த ஒரு காரியம் செய்யும் போது, ஆலயத்திற்கு அந்த ஒரு காரியம் செய்யும் போது தாழ்மையோடு உங்களை தாழ்த்தி, தாவீது அன்னைக்கு தேவனுக்கு அந்த அத்தனை கிலோ கணக்கில் தங்கத்தை சேகரித்து வைத்தவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இதை செய்வதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தன்னை தாழ்த்தினார். பெருமை கொள்ளவில்லை. நாம் பார் ஆலயத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் என்று பெருமை கொள்ளவில்லை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுடைய பக்தி தேவனுக்கு முன்பாக நிற்பதில்லை. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன்.
அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்க இருதயத்திற்குள்ள அந்த இயேசு வாசம் பண்ணுகிறாரா என்று யோசித்து பாருங்கள். பாருங்க, இந்த பெண் 18 வருஷம் ஆலயத்திற்கு வருகிறாள். ஆனால் கட்டுண்ட நிலைமையில் இருக்கிறாள். கட்டுண்ட நிலைமையில சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறாள். ஜெபாலயத்துக்கு வந்த பெண் தான் ஆண்டவரை தொழுதவள். இயேசு கிறிஸ்துவை தேடி சுகத்துக்காக வரவில்லை. இயேசுவை தெருவிலை தேடி அநேகர் வந்து சுகம் பெற்றார்கள், வீட்டில் தேடி போய் சுகம் பெற்றார்கள். ஆனால் இவள் அப்படி வரவில்லை. தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு வந்தவள். இயேசுவை சுகந்தாரனை கேட்க கூட இல்லை. ஆண்டவரை அழைத்து அவளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, சரி, ஏன் இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார்? அந்த சபைக்குள்ள அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. ஜெபாலயத்துல வேறு யாருக்கும் அற்புதம் செய்ததாக சொல்லப்படவில்லை. ஒரே ஒரு பெண்ணை மாத்திரம், நீ எழுந்து வா மகளேன்னு கூப்பிட்டு அவளை தொட்டு அவளை மாத்திரம் சுகமாக்கி விட்டு ஆண்டவர் போய்கொண்டே இருந்தார். எவ்வளவு பேர் இருந்தாங்க இந்த ஆலயத்துக்குள்ள? ஆனா ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அந்த ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் தான் விடுதலை கொடுத்தார். அந்த ஒரு பெண்ணை மாத்திரம் அற்புதமாய் சுகமாக்கி விட்டு ஆண்டவர் போய்கொண்டே இருந்தார். இந்த சபையில் இருக்கிற எல்லா வியாதியஸ்தரை சுகமாக கடவர்கள் என்று இயேசு சொல்லவில்லை. அந்த ஒரு பெண்ணுக்கு தான் அற்புதம் செய்தார். காரணம் என்ன? அந்த பெண்ணுக்குள்ள அப்படி என்ன விசேஷம்? வேகமாய் 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் அந்த பெண்ணினிடத்தில் கண்ட காரியம் என்ன தெரியுமா? தேவன் மீது வைத்திருந்த அன்பு. அவள் கட்டப்பட்டிருந்தாலும் கூனியாயிருந்தாலும் ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பை இயேசு கிறிஸ்து அவளுக்குள்ளே கண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு. அவள் கூனியாயிருந்தாள். சற்றேன்னு நிமிர முடியாத கூனி என்றால் குனிஞ்சு பாருங்க, அப்படியே குனிஞ்சு நின்று பாருங்க, நிமிர முடியாது. அப்படியே எங்க கிராமத்துல நான் ஊழி ஆரம்பித்த புதுசுல ஒரு தாயாரை நான் பார்த்திருக்கிறேன். கூன் விழுந்தவர்கள். அவங்கள பார்த்து நான் ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிறேன். அவங்க நடக்கிறத பார்த்திருக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, அப்படியே முழங்கால கை வச்சு அப்படியே கொஞ்சம் இளைப்பாறுவார்கள். ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடப்பாங்க. சர்ச்சுக்கெல்லாம் வந்துருவாங்க ஆராதனைக்கு. முழங்கால கை வைத்து அப்படியே இருப்பார்கள். அந்த கூன் விழுந்தவர்கள் நடக்கிறது கஷ்டம். நிமிர்ந்து நடக்கிற மாதிரி கூன் விழுந்தவங்க நடக்க முடியாது. கொஞ்சம் கூட நிமிர முடியாத நிலைமையில் இருந்த ஒரு பெண் ஆனால் ஆலயத்திற்கு வந்திருக்கிறாள். அந்த மலை பிரதேசம் பள்ளமும் மேடும் உள்ள அந்த பகுதியில் அவள் வீட்டை விட்டு ஜெபாலயத்திற்கு வர வேண்டுமானால் எவ்வளவு தூரத்தில் ஜெபாலயம் இருந்ததோ தெரியாது. ஒருவேளை சிறு பிள்ளைகள் கூனி என்று கேலி பண்ணி இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் கூட அவள் ஜெபாலயத்திற்கு வந்திருக்கிறாள். எதற்காக? ஓய்வு நாளிலே கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்கு. இன்னைக்கு சிலர் ஏன் சர்ச்சுக்கு வரல? இல்ல, தலைவலி வர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. தலைவலி வர்ற மாதிரி தெரிஞ்சாலே சர்ச்சுக்கு வராம இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. சிலர் எங்க ஊர்ல அசனத்துக்கு மட்டும்தான் அவங்கள பார்க்கலாம். சர்ச்சில் ஊர்ல தான் இருப்பாங்க. நான் பார்த்தேன், அசனத்துல வந்தா காய்கறி வெட்டுறது என்ன, பந்தி வைக்கிறது என்ன, இலை போடுறது என்ன. நான் கேட்டேன், இவங்கெல்லாம் யாருங்க? நம்ம சபாட்கள் தான். நம்ம ஊர்ல எங்க இருக்காங்க? வெளியூர்ல இல்ல, 4 மாவட்டத்துக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆராதனைக்கே வர மாட்டாங்க. அசனன்னா வந்துருவாங்க. அது என்ன விசேஷமா தெரியல. நாளைக்கு எத்தனை பேர் பெட்டி தூக்க இந்த ஊர்ல சர்ச்சுக்கு வராத ஆட்கள் வர போறாங்களே எனக்கு தெரியல. அந்த மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க. எப்போ சர்ச்சுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் தேவை அவங்களுக்கு. இந்த ஐயர் மாறினா நான் சர்ச்சுக்கு வருவேன். சிலர் அதுல சர்ச்சுக்கு ஐயரை பார்க்க போறீங்களா, ஆண்டவர் பார்க்க போறீங்களா? இருதயம் சரியில்லைன்னாக்கி யாரை கொண்டு போட்டாலும் உங்களுக்கு ஒத்து வராது. உங்க இருதயம், நம்ம இருதயம் தான் சரியாகணும். நான் போகிறது கர்த்தரை தரிசிப்பதற்கு. ஏதாவது ஒரு காரணம் வேணும் சிலருக்கு சர்ச்சுக்கு போகாமல் இருப்பதற்காக. ஆனா இந்த பெண் ஆண்டவர் மேல அன்பு. தான் கூன் விழுந்த நிலைமையில நடக்க முடியாது. வீட்டார் சொல்லியிருப்பாங்க, உங்களால நடக்கிறது கஷ்டம், நீங்க வீட்டுல இருங்க, நாங்க ஆராதனைக்கு போயிட்டு வரேன். இல்ல, நான் போய் கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆண்டவர் மேல அன்பு. என் தேவனை நான் தொழுது கொள்ள வேண்டும். ஓய்வு நாளில நான் வீட்டில உட்கார்ந்திருக்க முடியாது. நான் எல்லா ஜனங்களோடு போய் நான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய ஆலயத்துல, இந்த ஜெபாலயத்துல கர்த்தருடைய வசனத்தை கேட்க தொழுது கொள்ள வந்திருந்த பெண் இயேசு அந்த அன்பை கண்டார். தன் பலவீனத்திற்கு நடுவிலும் 18 வருஷ வியாதிக்கு நடுவிலும் இந்த பெண் கர்த்தர் மேல உள்ள அன்போடு கூட வந்திருப்பதை இயேசு கண்டு அவளை குணமாக்கினார். அதனாலதான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். நம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பை எப்படி? ஒரு சமய நாள் மாவடியில
ஒரு வீட்டுக்கு என்னை ஜெபிக்க கூப்பிட்டு இருந்தார்கள். நான் போன போது பக்கத்து வீட்டில் இந்த தாயார் வந்திருந்தாங்க, தென்னையில் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கள ஒரு நாள் நான் சர்ச்சில் பார்த்ததே கிடையாது. அப்போ அவங்களோட பேசும்போது, உங்களை நான் சர்ச்சில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டேன். நான் தான் சர்ச்சுக்கே வர்றதே இல்லையே. அதை வேற பெருமையாக சொல்கிறாங்க, சர்ச்சுக்கே நான் வர்றதே இல்லையே அப்படின்னு. அதை ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. ஏன் நீங்கள் வர்றதில்லை? நான் என்ன மாதிரி சர்ச்சுக்கு போன ஆள் யாரும் இல்லை. காலையில் ஆராதனைக்கு போவேன், சாயங்காலம் ஆராதனைக்கு போவேன், தவறாமல் எல்லாம் போயிட்டு தான் இருந்தேன். இப்போ தான் போகிறதில்லை. இப்போ 10-15 வருஷமாக சர்ச்சுக்கே போகிறதில்லை. அதான் ஏன் போகிறதில்லை அப்படின்னு கேட்டேன். நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, அதனால நான் போகலை. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்க, என்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல? அவங்க சொன்னாங்க, என் பிள்ளை வியாதிப்பட்டு கிடந்தப்போ நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், சர்ச்சிலேயே போய் கிடந்து ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை சுகமாக்கன்னு ஜெபிச்சேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. என்ன ஆச்சு? பிள்ளை செத்து போச்சு. அன்னைக்கு விட்டதான் சர்ச்சுக்கே போகக்கூடாது அப்படின்னு சர்ச்சுக்கே போகல. காலையில் ஜெபிப்பாங்க, ராத்திரி ஜெபிப்பாங்க, ஆலயத்துக்கு போவாங்க, ஆராதனைக்கு போவாங்க. இப்போ போகிறதே கிடையாது. பாருங்க, ஒரு குழந்தை இறந்ததுனால, மற்ற பிள்ளைகள்லாம் இருக்குது, ஒரு குழந்தை இறந்ததுனால சர்ச்சுக்கே போகிறதில்லை. அதை ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, நான் போகிறதே கிடையாது, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்தை கேட்கல. நான் சொன்னேன், அவங்க இயேசு மேலே வச்சிருந்த அன்பு என்னது? வெறும் ஒரு குழந்தைக்கு சுகம் கிடைக்கிறதுக்காக, அதுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிற இருதயம். அதுக்காக இல்லை, எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, எனக்காக தன்னை பலியாய் கொடுத்தாரு, நான் அவரை தரிசிக்க போகிறேன். என் மேல உள்ள அன்பினால எனக்காக சிலுவை சுமந்தாரு. அந்த அன்பு. நான் அவளை பார்த்து சொன்னேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டா, உங்களுக்கு தான் தெரியலன்னு சொன்னேன். எங்கே என் ஜெபத்தை கேட்டா? நான் ஜெபம் பண்ண கேட்கலையே, ஜெபத்தை கேட்டா, பதிலும் கொடுத்தா, நீங்கள் தான் புரிந்து கொள்ளலைன்னு சொன்னேன். என்ன சொல்கிறீங்க தம்பி? நாங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் என்ன கேட்டீங்க? குழந்தைக்கு சுகந்தாரம், என் குழந்தை சுகமாகணும் அப்படின்னு கேட்டேன். குழந்தை இறந்து போச்சு. நீங்கள் கேட்டபடி பதில் கொடுக்கல. ஜெபத்தை அவர் கேட்கலன்னு சொல்லாதுங்க, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். பிச்சைக்கார ரோட்டில் உட்கார்ந்துட்டு தாவீதின் குமாரனே இறங்குன்றான். அவனு கூட ஆண்டவர் நின்று கேட்டு, உனக்கு என்னப்பா செய்யணும்னு பதில் கொடுத்த ஆண்டவர் என் ஆண்டவர். அவர் ஜெபத்தை கேட்கலன்னு மாத்திரம் சொல்லாதுங்க, பதில் கொடுத்தா. நீங்க தான் விளங்கி கொள்ளவில்லைன்னு என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? குழந்தைக்கு சுகம் வேணும். அவர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? உன் ஜெபத்தை கேட்டேன் மகளே, ஆனா நீ விரும்புகிற மாதிரி எனக்கு பதில் கொடுக்க முடியாது, குழந்தை ஏங்கிட்ட பரலோக ராஜ்யத்தில் இருக்கட்டும்னு எடுத்துக்கொண்டார். அவ்வளவுதான். நீங்க அதை புரிந்து கொள்ளல. அவர் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். நம்ம என்னமோ எப்பவுமே என்ன நினைக்கிறோம்? இயேசு எஸ் சொன்னா ஜெபத்தை கேட்டார், நோ சொன்னா ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்கிறோம். நோ சொன்னது நடந்தாதான் கூன் விழுந்திருக்கிறதே தெரியும். அப்போ இயேசு நம்மளை கூப்பிடுறாரு, நான் எழும்பி போனா நான் கூனின்னு எல்லாருக்கும் தெரியுமே, அது உனக்கு ஒரு மரியாதை குறைவா இருக்குமே அப்படிலாம் நினைக்கல. இயேசு கூப்பிட்ட உடனே அந்த பெண் எழுந்து முன்னுக்கு வந்தாள். அன்று கூப்பிடுறா, எழுந்து வா மகளே அப்படின்னு கூப்பிடுகிறார். உடனே அவள் கீழ்ப்படிந்தாள். இயேசு அழைத்தவுடன் அவள் கீழ்ப்படிந்தாள். அதுதான் ஆண்டவர் 2வது இடத்துல கண்ட காரியம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியணும், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும், அவர் அழைக்கும் பொழுது கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிற போதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். பாருங்கள், ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தர் அழைத்த உடனே தான் போகிற இடம் என்னதென்று தெரியாதபடி கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 22 அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன்னுடைய ஏக புதல்வன், உன்னுடைய நேசகுமாரன் அந்த ஈசாக்கை நீ கொண்டு வந்த பலி செலுத்த நீ ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆபிரகாம் முறுமுறுக்கவில்லை, ஆண்டவரை கேள்வி கேட்கவில்லை. ஏன் ஆண்டவரை நீர் கொடுத்த குழந்தையை நீரே பலியாக கேட்கிறீர் என்று கேள்வி எழுப்பவில்லை. பதிலே பேசாதபடி, கேள்வியை கேட்காதபடி அவன் கீழ்ப்படிந்தான். அவன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போகிறான். யோசித்து பாருங்க, ஒரே நாள்ல காலையில பலி செலுத்தினா அதே வேகத்துல போய் பலி செலுத்தி இருக்கலாம். நான் காண்பிக்கும் மோரியா தேசத்து மலைகளுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. 3 நாள் பிரயாணம். யோசித்து பாருங்க, 3 நாள். அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும். என் மகனுக்காக 25 வருஷம் காத்திருந்தேன், இத்தனை வருஷம் அருமையா நான் வளர்த்திருக்கிறேன், இவன் மூலமா என் சந்ததி பெருகும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், என்னை பலி செலுத்த சொல்லுகிறாரே,
ஆண்டவர்கிட்ட 2வது முறை ஜெபமே பண்ணல. உண்மையா பலி செலுத்தணும் ஆண்டவரே, ஆண்டவருடைய மனதை மாற்றுவதற்கு அவன் முயற்சி பண்ணவே இல்லை. கீழ்ப்படிந்தான், பலிபீடத்தை உண்டாக்கினான். பலிபீடத்திலே விறகு கட்டை வைத்த பிறகு கூட ஆபிரகாம் ஜெபம் பண்ணவில்லை. ஈசாக்கை கட்டி பலிபீடத்திலே கட்டினான், பலிபீடத்திலே கிடத்தினான். அப்பொழுது கூட அவன் கர்த்தரை நோக்கி பலி செலுத்தட்டுமா என்று 2வது முறை கேட்கவில்லை. தன் கத்தியை உருவின பொழுது கூட ஆபிரகாம் ஜெபம் பண்ணவில்லை. தன் கத்தியை ஓங்கும் போது கூட கடைசியாய் ஒரு முறை ஜெபம் பண்ணி பார்க்கிறேன் என்று நினைக்கவில்லை. கீழ்ப்படிந்தான். கர்த்தர் ஒரு முறை சொல்லிவிட்டார், ஐ மஸ்ட் ஒபே, நான் கீழ்ப்படிய வேண்டும். அவ்வளவுதான். கத்தியை அவன் ஓங்கின பொழுது கர்த்தருக்கு தான் பயம் வந்து விட்டது. பரலோகத்தில் என்று கவனித்துக் கொண்டு ஆண்டவருக்கு பயம் வந்து விட்டது. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல கை போடாதே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. 18வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக. அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு மகனே. கீழ்ப்படிந்து மனம் திரும்பினால் ஆசீர்வாதம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த பாவம் உனக்கு வேண்டாம், விட்டுவிடு மகளே. சரி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். கீழ்ப்படியும் போது அற்புதம். நீ இந்த காரியத்தை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளணும். வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசும்போது நாம் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் ஒரு பட்டணத்திற்கு 3 நாள் கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். அப்பொழுது ஒரு நண்பரை நான் கவனித்தேன். கூட்டம் முடிந்ததும் ஓடி வந்து என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு ஜெபிக்கணும், ரொம்ப நான் வாஞ்சியோடு வந்திருக்கிறேன் என்று. அவருடைய கையில ஒன்று மேல வேத புஸ்தகமே இல்லை. ஆனால் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு தான் வந்திருக்கிறார். நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா உடைய வேத புஸ்தகம் எங்கே என்பதாய். நான் கொண்டு வரவில்லை என்று சொன்னார். இங்கே வசனத்தை தானே பிரசங்கம் பண்ணுகிறோம், அந்த வசனத்தை நீங்கள் பிரித்து பார்த்தால் ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும் அல்லவா. வசனத்தை தேடி வாசியங்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பைபிளை சுமந்து கொண்டு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அனுப்பினேன். பட்டணத்தில் இருக்கிற மக்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஊழியர்கள். அதனால் ஆசீர்வாதம் அல்ல, பின் எதனால் என்று கேட்டார்கள். கீழ்ப்படிதல். நான் சென்னையில 10 வருஷம் இருந்தேன். பாடியில சொந்த வீடெல்லாம் இருக்கிறது. அங்கதான் எங்க அப்பா அம்மா, நீ அங்கிருந்து ஊழியம் செய், அந்த வீட்டை உன் பங்கா நாங்கள் தந்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். நல்ல ஒரு வசதியான வீடு, ஒரு 3 வீடு வாடகைக்கு வர கொடுத்திருக்கிறோம். எல்லாமே வருமானம் உள்ள, கோடிக்கணக்கான. எவ்வளவு கடினம். அங்க உள்ள வசதிகள் கிடையாது, அங்க மாதிரி போக்குவரத்து வசதி எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்ததுனாலதான் அந்த கீழ்ப்படிதலை பார்த்து கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்தார். கீழ்ப்படியதான் அற்புதங்களை பார்க்க முடியும். உங்களுடைய குடும்பமானாலும், வியாபாரமானாலும், ஊழியமானாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கணும். நீ என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்கிற ஒரு இருதயம். தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது போதகர் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? வசனத்தை தான் சொல்றாங்க. யார் பிரசங்கம் பண்ணினாலும் புல்பேட்ல இருந்து கர்த்தருடைய வசனம், அதற்கு நான் கீழ்ப்படியணும். அந்த இருதயத்தோடு வருகிறவங்க ஆண்டவர் பேசுவதை கேட்க முடியும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். அவள் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3வது கடைசியாக ஆண்டவர் இவளுக்கு அற்புதம் செய்ய காரணம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 13வது வசனம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். 18 வருஷம் நீ வேதனையில் இருந்தாயே, நீ கூனியாக இருந்தாயே, சாத்தானின் பிடியினாலே கலங்கி கொண்டிருந்தாயே. இன்றைக்கு உனக்கு விடுதலை மகளே, இன்றைக்கு உனக்கு விடுதலை. நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று இயேசு தம் கைகளை அவள் மீது வைத்தார். உடனே அவளுக்கு விடுதலை. கூனியாக இருந்த பெண் நிமிர்கிறாள். அவளுடைய கைகளை உயர்த்த முடிகிறது, நிமிர்ந்து பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவள் என்ன செய்தாள்? கர்த்தரை மகிமைப்படுத்தினாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். எனக்கு அன்பானவர்களே,
ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு, இரண்டாவது கீழ்ப்படிதல், மூன்றாவது அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்புறம் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஊழியத்திற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே ஊழியத்துக்கு போயிருந்த சமயம் அந்த போதகர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், எங்கள் சபையை சார்ந்த ஒரு சகோதரர், கொஞ்சம் வயது உள்ளவர், அவர் திடீரென்று ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு கை கால்கள் செயல் இழந்து படுத்த படுக்கையில் இருக்கிறார். அவருடைய வீட்டில் போய் அவருடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ண முடியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது நாங்கள் 2-3 ஊழியர்கள் பிரசங்கம் பண்ண போயிருந்தோம். சரி, நாம் போய் ஜெபிக்கலாம் ஐயா, நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ எங்களை கூட்டிகிட்டு போங்க, வருகிறோம் என்று நாங்கள் போனோம். அந்த வீட்டுக்கு போனால் நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரர் படுத்த படுக்கையில் இருக்கிறார். கை 2 பயன்படுத்த முடியாது, கால் 2 பயன்படுத்த முடியாது. அப்படியே ஒரு பொம்மை போல படுத்திருக்கிறார். அவருடைய மனைவி, அவருக்கு சின்ன சின்ன குழந்தைகள், 2-3 குழந்தைகள் கண்ணீரோடு நிற்கிறார்கள். அதை பார்த்தபோது என் இருதயம் உடைந்து போனது. அவர் வேலை செய்து சம்பாதிச்சு கொண்டு வந்தாதான் குடும்பம் நடத்த முடியும். இப்பொழுது அவரோ வியாதி படுக்கையிலே விழுந்து விட்டார். மனைவி தடுமாறுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். குழந்தைகளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். நாங்கள் போய் உட்கார்ந்து விசாரித்தோம். அந்த சமயம் அவருடைய நிலைமை பார்த்தபோது என் இருதயம் தேவனை நோக்கி கதறிற்று. ஆண்டவரே, இதே போல் தானே ஒரு நாள் நானும் படுத்து கிடந்தேன். கால் நடக்க முடியாமல் செயலற்று மருத்துவர்கள் கைவிட்டு சாக கிடந்தேனே, எனக்கு ஒரு சுகம் கொடுத்தீரே. இந்த சகோதரியை பாரும், இந்த குழந்தைகளை பாரும், அவர்களுக்காக நீர் இறங்க வேண்டும் என்று என் இருதயத்தில் கதறுதல் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், நான் இவனை குணமாக்குவேன், இவன் எனக்கு என்ன செய்வான் என்று கேள். நான் அவனை சுகமாக்குவேன், இவன் எனக்கு என்ன செய்வான் என்று கேள் என்று சொன்னார். நான் அவனை சுகமாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையே எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தார். ஆண்டவர் சொல்லித்தார், இவனை குணமாக்குவேன் என்று. ஆகவே சரி, அவரை எழுப்பி உட்கார வைங்கள் என்று சொன்னபோது ஒரு 3 பேர் வந்து அவரை தாங்கி பிடித்தார்கள். முதுகு பின்னால் கை கொடுத்தால் தான் கட்டில் உட்கார முடிந்தது. என்னால் கை செயலற்று கிடக்குது, காலும் செயலற்று கிடக்கிறது. அவர்கள் கஷ்டப்பட்டு தூக்கி உட்கார வைத்து பிடித்து கொண்டார்கள். ஆனால் நான் பேசுவது புரிகிறது, அவரால் பேச முடிகிறது. நான் அவருடைய பக்கத்தில் போய் கேட்டேன், ஐயா, இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசுவுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதாக நான் கேட்டேன். இயேசு உங்களை சுகமாக்கினால் இயேசுக்கு என்ன செய்வீர்கள்? நாம இருந்த என்ன பதில் கொடுப்போம்? இது இயேசு கேட்ட கேள்வி, நானாக விரும்பி கேட்டது அல்ல. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். ஆகவே இயேசுக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். ஒருவேளை சிலராக இருந்தால் ஊழியத்துக்கு நான் காணிக்க தரேன் பிரதர், நான் சர்ச்சைக்கு எது செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன், ஏதாவது சொல்லி இருப்போம். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை அப்படி ஏறிட்டு பார்த்தா சொல்லி, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவேன். அந்த வார்த்தையை சொன்னார். எல்லாருக்கும் அந்த இயேசுவை பற்றி சொல்லுவேன், எல்லாருக்கும் அந்த இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன் என்பதாய் அவர் சொன்னார். அந்த வார்த்தை கேட்டபோது என் ஆவியிலே ஒரு மகிழ்ச்சி வந்தது. காரணம், ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். அவர் எதிர்பார்த்த காரியம் அதுதான். என்னை குறித்து எல்லாருக்கும் அவன் சொல்லி என்னை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் சொன்ன வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று நாங்கள் 2-3 ஊழியர்கள் அவர் மீது கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவர்கள் மீது கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒரு சில நிமிட நேரம் ஜெபித்து முடித்து இப்ப எழும்பி நடங்கள் என்று சொன்ன உடன் தானே படுக்கை விட்டு எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டார். வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவிலெல்லாம் நடக்க ஆரம்பித்தார். அந்த தெருவே வந்து பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். படுக்கையில் கிடந்த மனுஷன் நடந்து விட்டான் என்று. அன்றைக்கு மாலை கூட்டத்திற்கு ஆலயத்திற்கு நடந்து வந்து எல்லாருக்கும் மத்தியில் முதலாவது சாட்சி சொன்னார். அதன் பிறகு அவருடைய மனைவியை நான் சில ஆண்டுகள் கழித்து நான் சந்தித்தேன். சொன்னாங்க, என் கணவர் எல்லாருக்கும் இயேசு பற்றி சொல்லுகிறார், எல்லாருக்கும் இயேசு செய்த அற்புதத்தை யாரை பார்த்தாலும் விடுவதில்லை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார்,
அவரை மகிமைப்படுத்துகிறீர்களா? சிலர் இருக்கிறாங்க, உங்க கூட்டத்துக்கு நான் வந்தேன் பிரதர் 6 மாசத்துக்கு முன்னால அந்த கூட்டத்துல தான் ஆண்டவர் என் கேன்சர் வியாதியை சுகமாக்கினார். இப்ப எப்படி இருக்கிறீங்க? அந்த வியாதியே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நல்லா நான் இருக்கிறேன். ஏன் சாட்சி சொல்லலை? வெக்கமா இருக்குது. சாகிற நிலைமையில இருந்து, ஒரு பொல்லாத வியாதியில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தால் அதை சொல்லுவதற்கு வெட்கமாயிருக்கிறது என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த வெட்கப்படுகிறவர்கள், இயேசு செய்த அற்புதத்தை சொல்லி அவரை உயர்த்துவதற்கு வெட்கப்படுகிறவர்கள். ஆனால் இந்த பெண் தேவனை மகிமைப்படுத்தினார். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்குவேன், நீ எனக்கு என்ன செய்வாய்? நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன், நீ எனக்கு என்ன செய்வாய்? நான் உன் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறேன், நீ எனக்கு என்ன செய்வாய்? நான் உன் பிரச்சனைகளை மாற்றுவேன், என்ன செய்வாய்? ஆண்டவருடைய பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை, அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு இந்த பெண்ணை போல ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார், உங்களையும் சுகமாக்குவார், உங்களுக்கும் ஒரு விடுதலை தருவார், உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தொழில் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆண்டவர் அருளி செய்வார். அதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணும்படி யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். யாவரும் ஜெபம் பண்ணுவதற்காக தேவ சமூகங்கள் தான் ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுக்கிறவர்கள் தான். நீங்கள் பக்தி உள்ளவர்கள் நல்லது. ஆனால் இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்களா? அல்லது ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதா? பாவ அடிமைத்தனத்தில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என்னால் இதை விட முடியவில்லையே, என்னால் இதை விட முடியவில்லை என்று ரகசியமாய் பாவத்தை செய்து செய்து மனசாட்சி வாதிக்கிறது நிமித்தம் வேதனையோடு காணப்படுகிறீர்களா? வெளியிலே காணப்படுகிற பக்தி அல்ல, அந்தரங்கத்திலே காணப்படுகிற பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் அவர். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். உள்ளத்தை அவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். மகனே, நீ மனம் திரும்பணும், மகளே நீ மனம் திரும்ப வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாயே, மனம் போல வாழ்ந்து உன் குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வருகிறாயே. வாலிப மகளே, தாயை நீ மரியாதை இல்லாமல் பேசி காயப்படுத்துகிறாயே. உன் உள்ளத்தில் பெருமைக்கும் பாவத்துக்கு இடம் கொடுத்து உன் சொந்த பெற்றோருடைய உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாயே. மனம் திரும்பி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கீழ்ப்படியாத சுபாவத்தில் இருந்து இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை தேவை. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், இந்த பாவ சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லுங்கள். ஐயா, ஆண்டவர் என்னோடு பேசினார் ஐயா, என்னை உணர்த்தினார் ஐயா. இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்கிறவர்களுக்காக முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று உணர்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்டவர்கள், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று உணர்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தலாம். நிற்கிற இடத்தில் வலது கரத்தை உயர்த்தலாம். உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அநேகரை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை பார்த்து அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படியே உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். வலது கரத்தை அப்படியே இருதயத்தின் மீது வைத்து, இயேசுவே, என் உள்ளத்தில் நீர் வாரும். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, என்னை நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கோடு இந்த பாவங்கள் என்னை விட்டு மாற வேண்டும். இன்றைக்கு முதல் என் சுபாவங்கள் மாற வேண்டும். இன்று முதல் இயேசுவாகிய நீர் எனக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும்.
நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, கோப்பட கோப்பட ஒரு பிரசன்னம் உங்களுக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை மைதானம் எங்கிலும் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு ரத்தத்தின் வல்லமை கடந்து வருகிறது, விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று ஜெபிக்கிறவர்கள் மீது ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து வருகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக. பரலோகத்தின் தேவனே, தங்களுடைய பாவத்தை உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். இயேசுவே, நீர் எனக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். என் இருதயத்திலே நீர் வாரும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். தங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை உமக்கு அர்ப்பணிக்கிற, பிரதிஷ்டை பண்ணுகிற பிள்ளைகளை பாரும். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தம் அவளை கழுவி சுத்திகரிப்பதாக. இதோ கழுவி கொண்டிருக்கிற அன்பருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்தவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உன்னுடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு ரட்சிப்பின் சந்தோஷம். இது உங்களுக்கு ரட்சணிய நாள், இது உங்களுக்கு ரட்சிப்பின் நாள், இது உங்களுடைய பிரதிஷ்டையின் நாள். ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தை ஆலயமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரே உங்களுக்குள்ளே வருகிறார் இப்பொழுது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! மனதார அவரை துதியுங்கள். ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா! உமக்கு நன்றி தகப்பனே. இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் கடைசி வரை காத்துக் கொள்ளுவீராக. இனிமேல் இந்த பாவத்தை செய்யாதபடி, அந்த பாவங்களை நெருங்காதபடி காத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நீ பொறுப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று முதல் அவள் பரிசுத்தத்திலே வளரட்டும், இன்று முதல் ஜெபத்திலே வளரட்டும், இன்று முதல் அதிகமாய் வேதத்தை தியானிக்கட்டும். இவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய வல்லமை இறங்கினதற்காக நன்றி. சிலர் என்னால் இந்த பாவத்தை விட முடியுமான்னு நினைக்கிறீங்க. இத்தனை வருஷம் இந்த பழக்கம் இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை தருகிறார். பழையவைகள் இன்றைக்கோடு ஒளிந்து போகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது, பழைய காரியம் எல்லாம் மறைந்து போகிறது. ஒரு புது இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இம்மானுவேல், இம்மானுவேல், உங்கள் தாயினுடைய கண்ணீரின் ஜெபம் இன்றைக்கு இயேசுவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இம்மானுவேல், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும், இனிமேல் இந்த பாவம் வேண்டாம் என்று ஜெபம் பண்ணுகிற இம்மானுவேல், இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுகிறது. புது இருதயத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார். பழையவைகள் ஒளிந்து போகிறது. உன் தாயாருடைய கண்ணீரின் ஜெபம் இன்றைக்கு இயேசுவை சந்தித்து மாற்றிக் கொண்டிருக்கிறார். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். உன் தாய் உன்னை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்களே, உன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். இதோ உன்னுடைய கரம் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை மகிமைப்படுத்து. Thank you Lord. அந்த மகிழ்ச்சி உள்ளத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பியூலா, வாலிப மகளே பியூலா, உன் தாயினை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருப்பது போதும், ஆண்டவரை அசட்டை பண்ணினது போதும். இயேசு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் மகளே. ஆண்டவர் உன்னை சந்திக்கவில்லையா? நீ இன்றைக்கு உன் வழிகளை ஆண்டவர் ஒப்புக்கொடு. உன் வழிகள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. இதோ கர்த்தர் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஒப்புக்கொடு. இப்பொழுது உன்னை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க இதோ ஆண்டவருடைய கரம் உன் மீது வருகிறது. இயேசு உன் பாவங்களை மன்னித்து விடுதலை தருகிறார். உன் உடை
உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இந்த மகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் உன் வாழ்க்கை மாறுகிறது. இனிமேல் நீ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற மகளாய் இருப்பாய். ஆண்டவருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய கரம் அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி. உம்முடைய வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆண்ட ஆவியானுடைய வல்லமை மைதானம் எங்கிலும் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. அநேகருடைய உள்ளத்தில் அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். வாய் திறந்தவரை துதியுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். போதும். அவருடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. செல்வராஜ், செல்வராஜ், இயேசு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். செல்வராஜ், இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்தும் மந்திரம் செய்யக்கூடிய ஆட்களை தேடி போனது உண்டே. ஆண்டவரை துக்கப்படுத்தி விட்டு வந்திருக்கிறீர்களே. உடைய வெளிபக்தியை கண்டு ஆண்டவர் ஏமாந்து போகிற தேவன் அல்ல. ஆனாலும் ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறபடியால் இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அந்த மந்திரத்திற்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை. மந்திரிக்கப்பட்ட பொருளை தூக்கி எறிந்து போடுங்கள். நீங்கள் வீட்டில் வைத்திருக்கிறீர்களே, அதை எறிந்து போடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரவிலே தூக்கமில்லாதபடி கலங்குகிறீர்களே, இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நபரை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். உங்களுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. காரணம், ஆவியானவர் சொல்லுகிறார், பெயரை நீ குறிப்பிட வேண்டாம், அவனுடைய காரியத்தை சொல் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் மந்திரிக்கப்பட்ட தகடை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தும் மந்திரிக்கப்பட்ட பூஜை செய்யப்பட்ட தகடை, அதன் மூலமாய் ஆசீர்வாதம் வரும் என்று உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு ஆண்டவருடைய பெயரை மறைத்து உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு மனம் திரும்பி விடுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆவியானவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டும் சிலர் ஜாதகத்தையும் நாள் பார்க்கிற குறி பார்க்கிற பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். எப்படி நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஜாதகம் சிலர் வீடுகளில் சாபத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை எரித்து போடுங்கள். அதற்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை, அதற்கும் கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளை எரிந்து போடுங்கள். Thank you Lord. நாள் பார்க்கிற குறி பார்க்கிற ஜாதகம் பார்க்கிற அந்த பாவங்கள் விட்டு மனம் திரும்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது. Thank you Lord. அப்படிப்பட்ட சிலர் இந்த கூட்டத்துக்குள் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்களாக பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த பாவ காரியத்தை அப்புறப்படுத்துங்கள். ஒப்பு கொடுங்கள் ஆண்டவருக்கு. மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள் இப்பொழுது. Thank you Lord. ஆண்டவரே மன்னியும். இப்படிப்பட்ட பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாவதாக. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. Thank you Lord. பாவங்களை மன்னிக்கிறவரே, மனதுருக்கம் உள்ளவரே, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை என்று கலங்குகிறவர்களை தொடுவீராக. இன்றைக்கு என்னை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை இறங்கினதற்காக நன்றி, இறங்கினதற்காக நன்றி. வாய் திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம். அநேகர் மனம் திரும்பினபடியினால் உடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது. இனம் புரியாத சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது. காரணம், இயேசு உடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார். இது உடைய ரட்சிப்பின் நாள், இது உங்களுக்கு ரட்சணிய நாள். இதுதான் உங்களுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டை நாள். உங்களுடைய ஆலயமாய் இருக்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது கரந்தட்டு எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னம் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னம் கிறிஸ்து என் பாவத்தை பாவங்கள் சாபங்கள்
ரட்சிக்கப்பட்ட நாள் தான் மன மகிழ்ச்சியின் நாள். அதுங்க கர்த்தர் கிருபை தருவா. ஜெபம் பண்ணாம வெளியே போகாதுங்க. வியாபாரத்துக்கு போனாலும், கடை திறக்க போனாலும், முழங்கால் படியிட்டு வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி அதன் பிறகு லாபத்தை செய்யுங்க. இயேசுக்கு முதலிடம் கொடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவா. இப்போ மற்ற விடுதலை ஜெபிக்க போகிறேன். வியாதியில் கட்டுண்டு வந்திருக்கலாம். கேன்சர், ஆஸ்துமா, அல்சர், ஏதோ ஒரு வியாதி, சரீரம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியல, கையை பயன்படுத்த முடியல, கிட்னி பாதிப்பு, ஏதோ ஒரு வியாதி, ஒரு பலவீனம், இயேசு உங்களை தொட்டு விடுதலை தருவார். அந்த பெண்ணை போல ஆண்டவரே உமக்கு நான் கீழ்ப்படிவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன், ஒரு நாளும் நான் உம்மை முறுமுறுக்க மாட்டேன், உம்மை நான் நேசிப்பேன் ஆண்டவரே, என்ன வந்தாலும் உம்மை நேசித்து உம்மை பின்பற்றுவேன் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் தொடுவார். ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், எனக்கு ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும், பயம், கலக்கம், ராத்திரில தூங்க முடியலை, அடிமைத்தனம், பிசாசு கட்டு, பயம், கலக்கம், வில்லிசூனிய வல்லமைகள், கலங்கி நிற்கிறீங்க. அப்படிப்பட்ட பலர் இருக்கிறீங்க. எனக்கு இயேசு உங்களை தொட போகிறார். அந்த பெண்ணை தொட்ட இயேசு, ஐயா எனக்கு ஒரு வியாதி இருக்குது, ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, இயேசு என்னையும் தொடணும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படி சொல்கிறவங்க வலதுகரை வைத்துங்க, கை வைங்க. வயிற்றுல பிரச்சனைன்னா வயிற்றுல கை வைங்க. எந்த இடத்தில் கட்டிகள் இருக்கிறதோ கை வைங்க. எந்த இடத்தில் வலிகள் வேதனை இருக்கிறதோ கை வைங்க. அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என்னை தொடும். அன்றைக்கு அந்த பெண்ணை தொட்டீரே, தொட்டு குணமாக்கினீரே, என்னையும் தொடும். 18 வருஷ கட்டை அறுத்தீரே, எனக்கும் ஒரு சுகம் தாரும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசு இயேசு இந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. கருத்தா ஜெபிங்க. கண்களை மூடி. இயேசு உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். அவருடைய கரந்தான் உங்களை தொட போகிறாரு. மேடையில் இருக்கிற மோகலாஸ்காரம் தொட்டு பிரயோஜனம் இல்லை. உங்க பக்கத்துல நிற்கிற இயேசுவின் கரம் உங்களை தொட போகிறாரு. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். கேளுங்க. அவர் உங்கள் மீது மனதுருக்கத்தோடு வந்திருக்கிறார். அப்பா, பாரத்தோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும். ஆண்டவரை தாகத்தோடுமை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை பாரும். இயேசுவே என்னையும் தொடும், எனக்கும் ஒரு சுகம் தாரும், ஒரு விடுதலை தாரும். நானும் பல வருஷமாய் வேதனை அனுபவிக்கிறேனே என்று வேதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரை. இவர்களை நீ தொடத்தான் வேண்டும் என்று நான் உம்முடைய சமூகத்தில் நின்று மன்றாடுகிறேன். உம்முடைய ஊழியக்காரனாக இந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறேன். இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தினால் இவர்களை தொடுவீராக. சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை பொழுது இறங்குவதாக. கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. கண்களிலே தெளிவான பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட கண்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. தெளிவான பார்வை கண்களில் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்களிலே பாதிக்கப்பட்ட நரம்புகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, செவிட்டு ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஓமையின் செவிடுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஊமையான ஆவிகளின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆல்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதி விலகட்டும். அந்த இழுப்பு நோயை கொண்டு வருகிற சுவாச உறுப்புகளை பாதிக்கிற பொல்லாத சத்துருவை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கைகள் கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும். பலவீனப்பட்ட கைகள் சுகம் அடைவதாக. பக்கவாத நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். வாத வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். பயன்படுத்த முடியாத கைகள் சுகம் அடையட்டும். இப்பொழுது கைகளுக்குள்ளே
வல்லமை இறங்குவதாக, கால்களுக்குள் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது சுகம் உண்டாகிறது. கால்களுக்குள் வல்லமை இறங்குகிறது. நடக்க முடியாத கால்கள் மான்களின் கால்களை போல மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். முழங்கால் வலிகள் மறையட்டும், எலும்பில் உள்ள வலிகள் எல்லாம் மறையட்டும், பாதத்திலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும். நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதத்திலே காலிலே காணப்படுகிற வீக்கங்கள் மறைவதாக. இப்பொழுது இரத்த ஓட்டம் சீராக மாறுவதாக, சுகம் உண்டாவதாக. அநேகருடைய கால்களுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது வீங்கி இருக்கிற கால்கள் நார்மலாய் மாறுகிறது. பலவீனப்பட்ட கால்கள் சுகம் அடைகிறது. நடக்க முடியாதவர்கள் எழும்பி நட இயேசுவின் நாமத்தினால். முழங்கால் வலிகள் எல்லாம் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். யாரோ ஒருவர் பக்கவாத வியாதியோடு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் மீது வல்லமை இறங்குகிறது. அந்த பக்கவாத நோய் மறைகிறது. சகோதரனே, சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பக்கவாத வியாதி மறைகிறது. நடக்க முடியாதபடி வந்த சகோதரி, அருமை தாயாரே, உங்களை ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நட. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக. கால்கள் பலன் கொள்ளுகிறது, கைகள் சுகம் அடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் வியாதிகள் மறையட்டும், கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சரீரத்தில் உள்ள கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள் மறைந்து போவதாக. மார்பிலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும், கழுத்திலே காணப்படுகிற கட்டிகள் மறைவதாக. முதுகிலே, இடுப்பிலே, வயிற்றிலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். சகல நோய்களும் மாறட்டும். தலையிலே காணப்படுகிற வலிகள் எல்லாம் விலகுவதாக. முதுகு தண்டிலே காணப்படுகிற வலி, அந்த பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்ததற்காக நன்றி. Thank you Lord. கோயில் மணி, ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. கோயில் மணி, உங்களுடைய கால்களை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். காலில் இரத்த ஓட்டம் இல்லை, கால் பலவீனப்பட்டு விட்டது, நாளாக அவ்வளவுதான் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதோ நீங்கள் மனம் திரும்பினபடியால் உங்களுடைய கால்களுக்குள் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. இந்த நேரம் முதல் காலில் ஒரு சுகம் உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை பொழுது மகிமைப்படுத்துங்கள். கமலம், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. கமலம், இயேசுவுடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து வருகிறது. இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பல வியாதிகள், பல நோய்கள், எந்த இடத்தில் நான் கை வைத்து ஜெபிப்பேன் என்று எண்ணினீர்களே, இயேசுவின் நாமத்தில் சகல நோய்களும் மாறுகிறது. விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது புஷ்பம், ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. தலை பகுதியில் வரக்கூடிய அந்த வலி, ஐயோ, அது தாங்க முடியாத அளவிற்கு அந்த வலி உங்களை தாக்குகிறது. பல வருஷமாய் தொடர்ந்து வருகிற அந்த வலி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகுகிறது. புஷ்பம், உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். மல்லிகா, கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. மல்லிகா, உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த பிரச்சனை, ஐயோ, அந்த வியாதி நிமித்தமாய் குடல் பாதிக்கப்பட்ட அந்த வியாதி நிமித்தம் கலங்குகிறீர்கள். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். அந்த காந்தல் வலியெல்லாம் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு சொல்லுங்கள். வாய் திறந்தவருக்கு சொல்லுங்கள். Thank you Lord. பெனிட்டா, பெனிட்டா, நீ வாலிப மகள் பெனிட்டா, உன் கண்களுக்காக நீ ஜெபம் பண்ணுகிறாய். ஆண்டவருடைய வல்லமை உன் கண்களை தொட்டு குணமாக்குகிறது. கண்ணில் இருக்கிற பிரச்சனை மாறி தெளிவான பார்வை உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. அவருடைய தழும்புகளால் குணமாகிறாய். அற்புதராஜ், கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. அற்புதராஜ், அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டு இரவு நேரம் வந்தால் பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. இரவில் தூங்க முடியாதபடி கலங்குகிறீர்கள். ஐயோ, பல இரவுகள் தூக்கமில்லாதபடி சரீரம் பலவீனப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறீர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை குணமாக்குகிறார். இனி
கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடங்கள். இனிமேல் இந்த பொல்லாத வியாதி உங்களை தொடுவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் இப்பொழுது குணமாகி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்காய் நன்றி. வின்சென்ட், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. வின்சென்ட், ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் இந்த கூட்டத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தார். நீங்கள் தற்செயலாய் வரவில்லை. கர்த்தரே உங்களை நேசித்து அழைத்துக் கொண்டு வந்தார். வின்சென்ட், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அடிமைத்தனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். புதிய இருதயத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களுடைய சரீரத்தை புதிய சரீரமாய் மாற்றுகிறார். நோய்கள் உங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இனி இயேசுவுக்காக வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அவருடைய தழும்புள்ள கரம் தொட்டதற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரம் தொட்டு கொண்டு இருக்கிற அன்பிற்காக நன்றி. சகுந்தலா, கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. சகுந்தலா, உங்களுடைய தலைக்குள்ளே காணப்படுகிற குடைச்சல், ஐயோ பூச்சி குடைவதை போல அடிக்கடி உண்டாகிற அந்த வேதனை, என்னவென்று சொல்ல முடியாத வேதனை, இயேசுவின் நாமத்தில் எனக்கு உங்களுக்கு விடுதலை இயேசு தருகிறார். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டபடியால் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக, விடுதலை கொடுத்த அன்பிற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. மிஸ்டர் ஆண்ட்ரூ, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஆண்ட்ரூ, இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து வருகிறது. கையிலே காணப்படுகிற உளைச்சல், கையை பயன்படுத்த முடியாம அடிக்கடி ஏற்படுகிற அந்த கைக்குள்ளே காணப்படுகிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மாறுகிறது. ஒரு பொல்லாத ஆவி அந்த பலவீனத்தை கொண்டு வந்தது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இனி தினமும் வேதத்தை தியானித்து ஜெபியுங்கள். இனி இந்த பலவீனத்தின் ஆவி உங்களை தொடுவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இளங்கோ, கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகனே இளங்கோ, நீ ஒரு வாலிபன். ஆண்டவர் இயேசுவனை நேசிக்கிறார். நீ ஆண்டவரை நேசித்து, ஆண்டவரை என்னையும் ஆசீர்வதியும் என்னை ஜெபித்தபடியால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இளங்கோ, இதோ நீ நாட்கள் வரும், நீ அநேகருக்கு இயேசுவை அறிவிக்கிற வல்லமுள்ள சாட்சியாக நிற்பாய். உன்னை கொண்டு ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்வார். நீ இயேசுவுக்கு வல்லமுள்ள சாட்சியாக எழும்பி பிரகாசிப்பாய். உன் மூலமாக அநேகர் அற்புதங்களை காண்பார்கள். அதற்காகவே கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய கரம் உன் மீது அமர்ந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுது தேங்க்யூ லார்ட். தகப்பனே, ஒவ்வொருவரை தொடுகிறதற்காக நன்றி. உமக்கு நன்றி. கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி. எல்லாரும் வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை ஒரு முறை தொடும் ஆண்டவரே நீ கேளுங்க. ஆண்டவர் தொடும் பொழுது கடன் பிரச்சனை மாறும், வறுமைகள் நீங்கும், வியாபாரத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறும். தகப்பனே, கரம் உயர்த்தி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இழந்து போனதை திரும்ப கொடுப்பீராக. இந்த வருடம் அவருடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாவதாக. நஷ்டமடைந்த தொழில்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களே, இயேசுவின் நாமத்தினால் கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தடைகள் விலகுவதாக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிப்பிலே சிறந்து விளங்கும்படியான ஞானத்தை தாரும். படிப்பிலே உயர்த்தியவளை கனப்படுத்தும். கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வயல் நிலங்கள், தோட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, விளைச்சலை பெருக பண்ணுவீராக. கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வசனத்தை கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சகல காரியத்திலும் ஆசீர்வதியும். நாங்கள் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மக்கள், இந்த ஊர் மக்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். செழிப்பையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நன்மையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீ கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். அப்பா, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே,
அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய இணைபிடியாத ஐக்கியமும் நல்லுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். God bless you all.